வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சப்ஸ்கிரைபர் லிங்க் வந்து நம்ம எப்படி பிளாகர் பேஜில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறது, அது மூலமாக வந்து எப்படி யூடியூப் சப்ஸ்கிரைபரோட அக்கௌண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? யூடியூப் சப்ஸ்கிரைபரோட அந்த பேஜ் இருக்குங்களா, அந்த பேஜ் வந்து நம்ம பிளாகர் வெப்சைட்டில் போடுறது மூலமாக ஒரு விசிட்டர்ஸ் வர்றாங்க, நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம ரீட் பண்ணுறாங்க, போஸ்ட்டை ரீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓகே, நம்ம வெப்சைட் வந்து அவங்களுக்கு ஒன்ஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சைடில் இருக்க அந்த யூடியூப்போட சப்ஸ்கிரைபரோட அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே டு இன்க்ரீஸ் அவர் யூடியூப் சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலோட அந்த சேனல் நேமை எடுத்து ஒரு youtube.developers.com போய்ட்டு பேஸ்ட் பண்ணணும். அப்படின்னா அதில் வந்து ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை வந்து நம்ம பிளாகர் வெப்சைட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்படி பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளாகரோட வெப்சைட்டில் ரைட் சைட் பாரில் வந்து அந்த யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணாங்களா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத லைவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளாகரோட பேனல் பேஜுக்கு போய்க்கலாம். பிளாகரோட பேனல் பேஜுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு blogger.com டைப் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு சைன்இன் பண்ண கேட்போம். அந்த சைன்இன் ஆப்ஷனில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளாகரோட பேனல் பேஜுக்கு வந்து அது வந்து டைரெக்ட் பண்ணும். ரைட்டுங்களா? இந்த பிளாகரோட பேனல் பேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேஅவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணுற கோடை வந்து நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட் சைட் பாரில் இருக்கிற ஆட் கேட்ஜெட் இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணி ஒரு கேட்ஜெட் ஆட் பண்ணிக்கணும். அந்த கேட்ஜெட் என்ன கேட்ஜெட் அப்படின்னா HTML or JavaScript கோடுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த கேட்ஜெட் ஆட் பண்ணி இந்த கேட்ஜெட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கண்டென்ட்ன்ற இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த கோடை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கோடை எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு youtube.com போய்க்கிறேன். ரைட்டுங்களா? youtube.com அதில் போய்ட்டு உங்களோட சேனலோட யூசர் அந்த நேம், சேனல் நேம் இருக்கும்ல, அந்த சேனல் நேம் முதல்ல காப்பி பண்ணுங்கள். நம்மளோட உங்களோட யூடியூப் சேனலோட நேம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து அதை காப்பி பண்ணுறது அப்படின்னா, ஒன்ஸ் youtube.com போனதுக்கப்புறம் உங்களோட சேனலோட லோகோ இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனே யுவர் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ URL பார்க்குறப்ப youtube.com/channel/ போட்டு சம் கேரக்டர் இருக்கும். இது வந்து ஒரு 21 கேரக்டர் இருக்கும். இந்த 21 கேரக்டர் தான் அந்த என்னென்னா உங்களோட யூடியூப் சேனலோட நேம். ரைட்டுங்களா? யூசர் நேம் சொல்லுவாங்க. அதை உங்களோட யூடியூப் சேனலோட நேம். இந்த நேம் அப்படியே என்ன பண்ணுங்கன்னா அதை காப்பி பண்ணிங்க. ரைட்டுங்களா? காப்பி பண்ணி இப்போ எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேம், தட் இஸ் யூடியூப் சேனலோட நேம் யூஸ் பண்ணி நம்ம கோடு ஜென்ரேட் பண்ணணும். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னா, இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு developers.com யூடியூப் அப்படின்னு வரும். பாருங்கள், நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், developers.google.com/youtube/youtube subscriber சம்திங் வரும். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண அப்படின்னா டேரெக்டாக எங்கே போகும்னா இந்த ஒரு பேஜ் வந்து இந்த பேஜுக்கு டைரெக்ட் பண்ணுற மாதிரி அந்த லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்ப என்ன, இந்த பேஜுக்கு வந்து தட் இஸ் டெவலப்பர்ஸ் பேஜுக்கு வந்து அதை டைரெக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கான்ஃபிகர் பட்டன் இருக்கும். அந்த கான்ஃபிகர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். அவங்க சேனல் நேம் கேட்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட யூடியூப்போட அந்த சேனல் நேம் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். நான் என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஷன்லாம் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். ஆப்ஷன் செகண்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து அது ஃபுல் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகலை எனக்கு. ஸோ 1 செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இங்கே டிஸ்பிளே பார்த்தீங்களா? இந்த சேனல் நேம் இருக்குல்ல, இந்த சேனல் நேமுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, சேனல் நேமை வந்து ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட யூடியூப் சேனல் நேம் கொடுத்துருங்க. லேஅவுட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து தீம் இருக்கும் பார்த்தீங்களா? தீமில் வந்து டார்க்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது எப்படி வந்து ஷோ ஆகும், அதாவது உங்களோட பிளாகர் பேஜில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஃபார்மேட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அந்த ஃபார்மேட் வந்து இங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுன்னு இருக்குது. அதை வந்து ஹிடனா பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் நீங்கள் ஷோ ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஷோ பண்ணிவிட்டு இந்த இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை அப்படி காப்பி பண்ணுங்கள். ரைட்டுங்களா? கோடை அப்படி காப்பி பண்ணிவிட்டு இப்போ பிளாகர் போங்க. பிளாகரோட பேனல் பேஜ் போனீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் மீன்ஸ் அந்த ஒரு
கேட்ஜெட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கேட்ஜெட் கிரியேட் பண்ணியிருக்க இடத்துல அந்த கண்டென்ட் இருக்கும்ல, இந்த கண்டென்ட் இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். இது எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு ஒன்ஸ் மறந்து போச்சு அப்படின்னா, ஒன்றுனா நீங்கள் லே அவுட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். லே அவுட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ரைட் சைட் பார்னு ஒன்று இருக்கும். அந்த ரைட் சைட் பார் கீழே ஆட் கேட்ஜெட் இருக்கும். அந்த ஆட் கேட்ஜெட் இருக்குல்ல, அந்த ஆட் கேட்ஜெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேட்ஜெட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த கேட்ஜெட் என்னன்னா HTML JavaScript கோட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ டைட்டில் வந்து நீங்கள் எம்டியாக வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட்ன்ற இடத்துல உங்களோட அந்த யூடியூப்பில் கெட் பண்ண கோடை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நான் என்னோடய பிளாகர் வெப்பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணவே இல்லை. இங்கே சைட்லேயும் யூடியூப்போட அந்த சப்ஸ்கிரைபர் லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் சைட் பாரில் வந்து எனக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபரோட அந்த லிங்க் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆச்சுனாக்கும் இப்போ யூசர் யாராவது வந்து நம்மளோட பிளாகர் பேஜை வந்து அவங்க விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் பேஜை பார்த்துட்டு அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? மேலே பாருங்கள் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் என்னோடய லோகோ, நெக்ஸ்ட்டு அந்த யூடியூப்ன்றது, நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்காங்களோ அந்த கவுண்ட்டோட அவங்க டிஸ்பிளே ஆகும். இந்த கவுண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னா நீங்கள் ஹிடன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது ஹிடனாக இருக்காது, அது அவங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். அவங்க ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் மூலமாக நம்மளோட யூடியூபோட சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் பாய்.